ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நாகா வீட்டு சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே வந்துட்டு எல்லாருமே வீட்டில் ரொம்ப பிஸியாக இருக்கும் இல்லையா? ஆனால் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் எப்பயுமே ஹெவி மீல்ஸ் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்கு வந்துட்டு ஒரு ஃபேமிலி கெட் டுகெதருக்காக இன்னைக்கு வேரோடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டலில் வந்து இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இங்கே வந்துட்டு பயங்கர ரஷ்ஷுங்க இன்னைக்கு மத்தியானம். அதனால வந்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் பக்கம் நாங்கள் டேபிளுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். நார்மலாக மற்ற டேஸ்லலாம் வந்துட்டோம்னா நம்ம டேபிள் வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம், ஸோ வந்தோன்னா சாப்பிட்டுக்கலாம். ஆனால் சண்டேஸில் வந்து புக்கிங் கிடையாது, அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் சாப்பிடணும். சரி, நாங்கள் என்ன நினச்சோம், வந்தோம் அப்படின்னா ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஆகும், அதனால் வந்தோன்னா நம்ம சாப்பிட்றலாம். குழந்தைங்கள்லாம் வந்துட்டு 20 மினிட்ஸ்னால் வெயிட் பண்ணுவாங்க, அதனால் நல்லா வந்து பசிச்சதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லான்னு நினச்சோம். ஆனால் வந்துட்டு நீங்கள் பயங்கர ரஷ்ஷுங்கிறதுனால ஒரு 45 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. அது வந்து நாங்கள் மெம்பர்ஸ் ஜாஸ்தியாக வந்தனால டேபிள் அந்தளவுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அட்லாஸ்ட் இங்கே வந்து பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு எங்களுக்கும் டேபிள் கிடச்சிட்டு, ஸோ நாங்கள் கேபினில் போய் ஏசி ஹாலில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் உட்காந்துருமே நம்ம இன்றைக்கி வந்ததோட ஸ்பெஷல் மட்டுமே வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்ணும், நல்லா வந்துட்டு ஒரு ஹெவி மீல்ஸ் மட்டன் பிரியாணி இந்த மாதிரி ஹெவியாக தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இங்கே ஒரு 10 பேர் போயிருந்தோம். 10 பேர்த்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அந்த ஆண்டி மட்டும்தான் வெஜிடேரியன் அவங்க. ஸோ அவங்க வந்து கேட்கும்போதே மெனுவெல்லாம் நாங்கள் கேட்கும்போதே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபுல் மீல்ஸாக வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் நாங்கள் ஒரு ஃபுல் மீல்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து நான்வெஜ். ஸோ நான்வெஜ் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஸோ எப்பயுமே ஒரே டேஸ்ட்டில் வந்துட்டு நம்ம வீட்டிலே தான் நம்ம குக் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ வெளியே நம்ம வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா அதுலேயும் மெயினாக கண்ணப்பாரில் வந்துட்டு பிரியாணி வந்துட்டு ரொம்ப அது நான்வெஜ் எல்லாமே செட்டிநாடு ஸ்டைலுங்கிறதுனால ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஆர்டர் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்துட்டு ஃபிங்கர் ஃப்ரை தான் வந்துட்டு நம்ம வந்து ஆர்டர் பண்ணோம். ஸோ வந்துட்டு ஒரு ஃபுல் இதை நாங்கள் ஆர்டர் பண்ணது. ஃபஸ்ட்டு நான் ஆண்டிக்கு வந்துட்டு ஃபுல் மீல்ஸ் வந்து கேட்டிருந்தோம் இல்லையா வெஜ்ஜில், அதனால் வந்துட்டு பொரியல் ஐட்டம்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. உருளைக்கிழங்கு, அப்புறம் கீரை, அதுக்கப்புறமா இன்னொரு மசியல் எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரை வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க எல்லாமே மொத்தமாக கொண்டு வரலாம், ரஷ்ஷும் அதிகமாக இருந்தனால ஒவ்வொரு ஐட்டமாக தான் கொண்டு வந்து வச்சாங்க. நான் வந்துட்டு என்ன நினச்சேன், மொத்தமாக ஐட்டம்ஸ் கொண்டு வந்து வச்சோன்னா மொத்தமாக நம்ம காட்டலாம் அப்படின்னு நினச்சா அது வந்து முடியல. அதனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை வந்து இது பண்ணோம். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8-9 பீஸ் தான் இருந்துச்சு. ஸோ வந்து எங்களுக்கு பத்தலை, அதனால் வந்துட்டு செகண்ட் டைமாக ஆர்டர் பண்ணோம். அப்புறம் ஃபிங்கர் ஃப்ரை வந்துட்டு மைனஸ் சொல்லியிருந்தோம். ஸோ மைனஸ் டிப் பண்ணி சாப்பிட்டோம். ஒரு முள்ளு கூட இல்லைங்க, அது ஸ்பெஷல் அதுதான். அதனால் குழந்தைங்களுக்கு எப்போயுமே இங்கே வந்தால் வந்துட்டு குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுத்துருவோம், அதனால் முள் இல்லாமல் சாப்பிடுவாங்க இல்லையா. அப்புறம் வந்துட்டு கோலா உருண்டையும் மட்டன் கோலா உருண்டையும் வாங்கியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டர் பண்ணோடனே கோலா உருண்டை மட்டன் கோலா உருண்டையும் ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரையும் வந்துருச்சு. ஸோ அதை மைனீஸ் வந்து நம்ம தொட்டு சொன்னோம். எனக்கு எப்போயுமே வந்து மைனீஸ் தொட்டு தான் சாப்பிடணும். மைனீஸ் வந்து என்னோடய ஃபேவரைட். அதனால் வெறும் வாயிலே கொடுத்தா கூட நான் மைனீஸ் சாப்பிட்றேன், அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெளியே பார்க்குறது கிறிஸ்பி, உள்ளேலாம் அந்த மாதிரி கருகாமல் அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக வெந்திருந்தது. எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன் கூட வந்துட்டு 2 தடவை 3 தடவை கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு பாருங்கள் எந்தளவுக்கு அவ்வளோ ஃபிஷ்ஷு வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு மட்டன் கோலா உருண்டை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு யூஸ்வலாக நான் வந்துட்டு குழந்தையிலேருந்தே வந்துட்டு மட்டன் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த மாதிரி கோலா உருண்டை செஞ்சு தான் நான் வீட்டில் சாப்பிடுவேன். கோலா உருண்டை செஞ்சு தான் எனக்கு அந்த டேஸ்ட்டே பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ நமக்கு அந்த மட்டன் கோலா உருண்டை சாப்பிடும்போது நமக்கு அந்த பச்சை வாசனை வராது இல்லையா. ஸோ அந்த வெங்காயம், மிளகு, அந்த ஜீரகம் அது எல்லாமே வந்து ஸ்பைஸியாக 1-2 இருக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஆன்ட்டிக்கு வந்துட்டு மீல்ஸ் எல்லாமே வச்சுட்ருக்காங்க, வெஜ் மீல்ஸ் எல்லாமே வச்சுட்ருக்காங்க. ஸோ எப்பயும் போல் அஸ் யூஷுவல் எல்லா ஐட்டமும் வச்சுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு பார்த்தோம்னா நம்ம ஃபிங்கர் ஃப்ரை கோலா உருண்டையும் சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து மட்டன் சுக்கா கொண்டு வந்தாங்க. ஒன்று ஒன்றா கொண்டு வந்ததுனால இன்றைக்கி வந்துட்டு
முன்னாடியே சொன்ன மாதிரி என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல. அட் அ டைம் வந்து எல்லா டிஷ்ஷும் வச்சு அதனால் வந்து ஒரு ஐட்டமாக தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ அப்போ சொல்லும் போதே வந்துட்டு அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து பள்ளிப்பாளையம் சிக்கனும் வந்தாச்சு. ஸோ செட்டிநாடு சமையலும் போது எப்பயுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த செட்டிநாடு சிக்கனில் வந்துட்டு நல்லா வந்துட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் இல்லையா, அதில் வந்துட்டு நல்ல தேங்காய் சில் வந்துட்டு நிறைய குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நார்மலாக வந்துட்டு நான் என்னோடய வீடியோலேயே வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன்லாம் போட்டிருக்கேன். எப்படி நல்லா சுருளாக நம்ம வதக்கி நம்ம ஒரு 1/2 கிலோ போட்டோம்னா ஒரு 1/4 கிலோக்கு ஜாஸ்தியாக அந்த அளவுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு சுருண்டு வந்துடும். அந்த அளவுக்கு அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணியும் நாட்டுக்கோழி பிரியாணி ரெண்டுமே வந்துடுச்சு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் சைடு அங்கிள் எடுக்கிறது வந்து நாட்டுக்கோழி பிரியாணி. அதுவும் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டு. ஆனால் வந்துட்டு மட்டன் பிரியாணியும் நம்ம வந்துட்டு நாட்டுக்கோழி பிரியாணியும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்றதுனால வந்துட்டு இன்றைக்கி ஒன்றா சொன்னோம்னா டேஸ்ட்டை வந்து நம்ம வந்துட்டு எல்லாமே ஒரே இலையில் போட்டு ஒன்றா சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பிபிக்யூ சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது கூட வந்து கொடுக்குற காய்கறிகள் அதெல்லாம் வந்து அந்த புளிப்பு தண்ணியோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மசாலாலாம் நல்லா பிடிச்சி அந்த பார்பிக்யூ சிக்கனும் ரொம்ப நல்லா இருந்தது. அதையும் நான் வந்துட்டு மைனீஸில் வந்து டிப் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பிரியாணியே வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். நல்லா வந்து வெந்திருந்தது. ஸோ வயசானவங்க கூட வந்துட்டு நல்லா சாப்பிட்லாம். ஸோ அது ஒரு வாய் அப்படியே கூட அந்த காய்கறிகள் அப்புறம் அந்த மைனீஸு அப்புறம் அந்த வெங்காய பச்சடி அப்படி ஒன்று ஒன்றா சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு. நாங்கள் இத்தனை பேர் சாப்பிட்டுட்டு இருந்தது. ஆண்டி மட்டும் பாவம் அவங்க வந்து வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு மட்டன் கிரேவி. அந்த குழம்பையும் வந்துட்டு நான் வந்து நாட்டுக்கோழி பிரியாணினால மட்டன் குழம்பு அப்படியே ஊற்றிட்டு அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நீங்கள் வந்துட்டு அதையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கூடவே இது ஒரு காய் வெங்காய பச்சடி ஒரு காய் அப்படி அந்த டேஸ்ட் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு. இதில் எங்கள் குழந்தைங்க வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டுங்க. வந்து பிரியாணிக்கு மேலே மட்டன் பிரியாணியில் எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ரசம் ஊற்றி பிரியாணியில் சாப்பிடுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பிரியாணி ப்ளஸ் பிரியாணின்னா அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட வந்துட்டு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே அப்படியே அவங்க சாப்பிடுவாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட பார்பிக்யூ அதுவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம மட்டன் பிரியாணியும் சாப்பிட்டுட்டு ஸோ ஒன்றா அதனால் ரொம்ப வந்துட்டு பொறுமையாக எல்லா ஐட்டமும் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. ஸோ மனசும் பார்த்திங்கன்னா நிறைவாக இருந்தது. இடையில வந்துட்டு தலைக்கறி அதுக்கப்புறம் வந்துட்டு பெப்பர் சிக்கன் எல்லாமே வந்தது. பெப்பர் சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு ஓரளவுக்கு எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப காரம் போடுறோம்னா மைல்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு தலைக்கறியெல்லாம் வந்துட்டு எப்பயுமே விரும்பி சாப்பிட மாட்டேன். ஸோ நானும் குழந்தைங்களாம் வந்துட்டு அதை வாங்கி சாப்பிடல. ஸோ ஓரளவுக்கு எங்களோட லஞ்ச் வந்து பிரியாணி எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒயிட் ரைஸ் வாங்கி ரசம் எப்படி சாப்பிடல. ஸோ வந்துட்டு மட்டன் தண்ணியில் வச்சு ரசம் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ரசம் வந்துட்டு எடுத்துக்கேன். அதனால் கொஞ்சம் நான் இனிப்பு டேஸ்ட் வந்துட்டு ரசம் சூப்பராக இருந்தது. இப்போ ஸ்டார்டரும் அதே மாதிரி எல்லாமே நாட்டுக்கோழி சோப்பு வாங்கி சாப்பிட்டு வச்சாங்க. அதுவுமே பிடிக்கல. அங்கிள் அதுலேயுமே பாதி வச்சுட்டு அப்படியே. ஸோ எனக்கு வந்து இந்த ஹோட்டலில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் பாயசம் தான். வந்து ஆண்டி வந்து ஃபஸ்ட் அவங்க சாப்பிட்டு முடிச்சுன்னா எண்ணெய் பாயசம் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ வந்துட்டு நம்ம அந்த எண்ணெய் பாயசம் வந்து வீட்டிலேயே தேங்காய் பால் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். இவங்க அளவுக்கு டேஸ்ட் வருமா அப்படின்னு நினைப்பேன். நான் சாப்பிட்டு போயிட்டோன்னே அப்படி கடை பிடிச்சி போயிடுவேன். நான் அதுக்கப்புறம் வீட்டில் போய் ஒரு நாளும் எண்ணெய் பாயசம் ட்ரை பண்ணதே இல்லை. ரசம் எனக்கு நான் கேட்டிருந்த ரசம் வந்துடுச்சு. ஸோ வந்துட்டு நல்லா வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்டாலே ரசம் ஊற்றி சாப்பிட்டுன்னு பார்த்தோங்க டைஜஷனுக்கு வந்து செம்மையாக இருக்கும். சாப்பிட்டுட்டு ரசம் சாப்பிட்றதுனால வந்துட்டு சின்ன ஒரு கப்பில் தான் கொடுத்தாங்க இல்லையா, டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தால் திருப்பி இன்னொரு கப்பு வந்து ரசம் வாங்கி குடிச்சிட்டு அவ்வளோ டேஸ்ட்டுங்க ரசம். அப்புறம் என்னோடய இளநீர் பாயசம் வந்துடுச்சு. அதையும் வந்துட்டு குடிச்சோன்னே எனக்கு ஐஸ்கிரீம் கூட வேணாம், அந்த இளநீர் பாயசம் போதும். மெயினாக இந்த ஹோட்டலுக்கு நான் வர்றதே வந்து இந்த இளநீர் பாயசத்துக்காக தான் நான் வருவேன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதாவது நம்ம அழகாக குடித்தாலும் மனசு நிறைவாக இருக்கும். எவ்வளோ ஃபுட்டு நம்ம சாப்பிட்ருக்கோம், இப்போ சாப்பிட்டது எல்லாமே இது அப்படியே அந்த கூலிங் அந்த தொண்டைக்குள்ளே போகும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். எல்லோரும் அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஐஸ்கிரீம் வேணும். ஏன்னா நம்ம ஹோட்டலுக்கு வந்தாலே அது நான்வெஜ் சாப்பிட்டாச்சு அப்படின்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் நம்ம வந்து வீட்டுக்கு போனதாக கிடையவே கிடையாது. ஸோ வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீமும் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் வந்து இளநீர் பாயசம் சாப்பிட்றதுனால வேண்டாம்னு சொல்லிட்டு இது மட்டும் சாப்பிட்டேன். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றது பார்க்கும்போது நமக்கு டெம்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளும் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒருத்தருக்கு 2 பேர் நம்மளை திருப்பி என்ன சாப்பிட
சாப்பிட்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ பார்த்து எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி லாஸ்ட்டு வந்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். ஸோ வந்துட்டு இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் வந்துட்டு கண்ணப்பால் சூப்பராக ஹெவியான லஞ்சு. ப்ளஸ் வந்துட்டு வீட்டில் நம்ம எப்போயுமே ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் வச்சு சாப்பிடணும். இன்னொன்று நம்ம மார்னிங்லேருந்து லேடிஸ் வந்துட்டு நிறைய வேலை செஞ்சுட்டு டயர்டாயிடுவோம். ஸோ கடைசியில் வந்து நம்ம சாப்பிடக்கூட முடியாது மத்தியானம். ஸோ அதை கூட நான்லாம் வந்துட்டு நைட் சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான் சாப்பிட முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஓவர் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ நீங்கள் கோயம்புத்தூர் வந்தாலும் ஏரோட்ரம் பக்கமாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்ணப்பா ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.